ஹலோ எவ்ரிஒன், இட்ஸ் I.Tamizhan, டெவலப்பர், ஸ்ட்ரீமர், இன்ஜினியர். ஓகே, இன்னைக்கு ஃபைவரோட பேசிக் ஒர்க் ஃப்ளோ என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, இந்த ஃப்ளோ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கலாம். பட் இருந்தாலும் பரவாயில்ல. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபைவர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியல. ஆர் சிலருக்கு வந்து அப்புறம் நான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன், ஆனால் எனக்கு வந்து அவங்க காசு பே பண்ணவே இல்லை, என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன விஷயங்களை நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க, எதுக்காக உங்களுக்கு வந்து பே பண்ணலை அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் பெயிண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். சரி, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆர்டருங்கிற ஒரு சம்பவம் இருக்குது. இந்த ஆர்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட சில நாள், அது வந்து எவ்வளோ நாள் வேணாலும் இருந்துட்டு இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் இந்த ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, ஆர்டர் வந்து நீங்கள் முடிச்சிருப்பீங்க. முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, ஆர்டர் வந்து டெலிவர் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஆர்டர் வந்து ஒரு ப்ராசஸ் நடக்கும். இது வந்து ஆர்டர் அந்த ப்ராசஸ் எத்தனை வேணாலும் நடக்கலாம். எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் டேஸ்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஆர்டர் வந்து டெலிவர் பண்ணுவீங்க. ஆர்டரை டெலிவர் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் அந்த கிளைண்ட் இருப்பாங்க. கிளைண்ட் வந்து ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஓஏ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெலிவர் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வித்ட்ரா பண்ண முடியும். கரெக்டாக 14 நாள் கழிச்சு. நீங்கள் லெவல் 0, லெவல் 1, லெவல் 2 வரைக்கும் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு 14 நாள் கழிச்சு தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு காசு வந்து வித்ட்ரா பண்ணி எடுக்க முடியும். சரி, இப்போ இங்கே ஒரு ப்ராசஸை பற்றி நான் சொல்லிடுறேன். ஃபைவரில் யாராவது உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நீ பண்ணித்தா அப்படின்னு கேட்ட உடனே நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணக்கூடாது. அவங்க ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. விச் மீன்ஸ் தட் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆர்டர் வந்து ப்ளேஸே பண்ணணும். அதுமாதிரி வந்து அந்த ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்டர் ஒர்க் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, நெகோஷியேஷன் நடக்கும். என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஒரு கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு மல்டிபிளான வழிகள் இருக்கிறது. அதில் ஃபர்ஸ்ட் வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிளைண்ட் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஒரு கிளைண்ட் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வந்து எதுக்கும் உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கிறதுக்காக கீழே எழுதுறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து கிளைண்ட் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு விஷயம் தேவைப்படுது, உன்னால் அதை டெலிவர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஒன்று கேட்டுட்டு பண்ணலாம், இல்லாட்டி கேட்காம பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி கிக்ஸ் போட்டிருப்பீங்க அப்படின்னு தானே, உங்களோட ப்ரொஃபைல் ஆல்ரெடி நீங்கள் இது பண்ணி தருவேன், அது பண்ணி தருவேன்னு சொல்லிட்டு நிறைய கிக்ஸ் போட்டிருப்பீங்களா. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட கிக்கை கிளிக் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு மெத்தட். உங்களோட கிக்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எனக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, $20 கொடுத்தீங்கன்னா நான் வந்து இந்த விஷயங்கள் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணி தருவேன், ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் வந்து டிசைன் பண்ணி தருவேன், இந்த மாதிரி நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி மெக்கானிசம் உங்களோட கிக்கை சூஸ் பண்ணி ஆர்டரை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் மெக்கானிசம். ரெண்டாவது ஒரு மெக்கானிசம் இருக்குது. இதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கஸ்டம் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சிஇஓ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, இல்லாட்டி கஸ்டம் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கஸ்டம் ஆர்டர்னா என்னன்னா, உங்களோட ப்ரொஃபைலை பார்த்துருப்பாங்க. உங்களோட ப்ரொஃபைலை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே நம்மளோட ஜாப்பை வந்து இவனால் பண்ணி தர முடியும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவனை டேரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைலை நான் பார்த்தேன், உங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்கள் வேர்ட்பிரஸ் வெப்சைட்டை பண்ணி தருவேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கீங்க. பட் எனக்கும் ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் தான் தேவைப்படுது. ஆனால் அது கொஞ்சம் நார்மலாக நீங்கள் போட்டிருக்க ஃப்ளோவோட எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் தேவைப்படுது. நீங்கள் வந்து $20 போட்டிருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரிகிறது. பட் எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தேவைப்படுது. நான் $50 தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் மாதிரி ஒரு கஸ்டம் ஒரு ஆர்டரை வந்து கிரியேட் பண்ணி தருவாங்க. ஒரு $50 வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கஸ்டம் ஆர்டர் கிரியேட் பண்ணி தரது இன்னொரு மெக்கானிசம். ஸோ இதுவும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை அவங்க சூஸ் பண்ண உடனே ஆர்டர் ஸ்டார்ட் ஆகாது. அதே மாதிரி இங்கே இருக்குல்ல, இங்கே வந்து அவங்க கிக்கை பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிக்கை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா ஆர்டர் உடனே ஸ்டார்ட் ஆயிரும். பட் இங்கே அப்படி கிடையாது, கஸ்டம் ஆர்டர் வந்து ஸ்டார்ட் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஆர்டரை பார்த்தோன்னா நீங்கள் அந்த மெசேஜ் பார்த்துட்டு, ஓகே நமக்கு $50 இவங்க கொடுக்குறாங்க, இந்த வேலையை பண்ணி கேட்டிருக்காங்க, இது $50 பண்ணி முடியாதா, இல்லாட்டி அவங்க கொடுத்த டைம்குள்ளே முடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க, இல்லாட்டி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம். நீங்கள் அக்செப்டும் பண்ணலாம், நீங்கள் ரிஜெக்டும் பண்ணலாம். நீங்கள் அக்செப்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணுறதை பொறுத்து என்ன பண்ணணும்னா, இந்த ஆர்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆர்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அக்செப்ட் பண்ணலன்னா ஸ்டார்ட் ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இது செகண்ட் மெத்தட். தேர்ட் மெக்கானிசம் ஒன்று உண்டு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. கிளைண்ட் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்ககிட்ட கேட்பாங்க, எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு நீங்கள் பண்ணி தரணும், உங்ககிட்ட வந்து நீங்கள் என்ன ப்ரொப்போஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரொப்போசல் சப்மிட் பண்ணீங்க, ஒரு $200 கொடுத்தீங்கன்னா நான் வந்து உங்களோட வேர்ட்பிரஸ் வெப்சைட் வந்து 20 நாளில் ரொம்ப பக்காவாக வேறு லெவலில் பண்ணி தருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ப்ரொப்போசல் சப்மிட் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு ஆஃபர் கிரியேட் பண்ணுவீங்க. இதுதான் மூணாவது ஆப்ஷன். ஸோ ஆஃபர் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த ஆஃபரை பார்த்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கப்புறம் தான் அந்த ஆஃபர் வந்து கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணி பே பண்ணுவாங்க. பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ப்ராசஸில் நடக்கும். இது எதுவுமே நடக்காமல் உங்களுக்கு ஆர்டர் டேபுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபைவரில் வந்து நிறைய டேப்ஸ் இருக்கும், அதில் ஆர்டர்னு ஒரு டேப் இருக்கும். அந்த ஆர்டர் டேபுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன ஆர்டர்லாம் இருக்குன்னு காட்டும். அதில் எதுவுமே ஆர்டர் இல்லைனா யாருமே இது வரைக்கும் உங்களுக்கு பே பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா, ஒர்க் பண்ணாதீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அவங்க பே பண்ணாமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இதில் இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்களா, ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்கன்னா கஸ்டமர் வந்து பே பண்ணிடுவாங்க. இப்போ $40 ஆர்டர்னா
$40 இங்கே வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா கிளையண்ட் பே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த காசு வந்து ஃபைவர்லேயே இருந்துகிட்டே இருக்கும். இந்த காசு ஃபைவர் கிட்டே இருந்துகிட்டே இருக்கும். எப்போ இந்த காசு வந்து இதாகும்னா, எப்போ இந்த கிளையண்ட் வந்து ஆர்டரை வந்து டெலிவர்டுன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுறாங்களோ, எப்போ அந்த ஆர்டர் வந்து அந்த கிளையண்ட் வந்து டெலிவர்னு சொல்லி மார்க் பண்ணுறாங்களோ, நீங்கள் வந்து டெலிவர்னு சொல்லுவீங்க. இப்போது நீங்கள் வந்து டெலிவர் பண்ணிடுவீங்க. அந்த கிளையண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஃபர் அந்த டெலிவரி வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த டெலிவரி அக்செப்ட் பண்ணுறாங்க தெரியுமா, இந்த பாயிண்ட்ல இருந்து தான் உங்களுக்கு இந்த $40 வந்து என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்கும். 14 நாள் கழிச்சு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடைப்பட்ட இவ்வளோ காலங்கள் இருக்குல்ல, இவ்வளோ காலங்களில் அந்த காசு வந்து ஃபைவர் கிட்ட தான் இருக்கும். விச் மீன்ஸ் தட் ஆல்ரெடி இந்த கிளைண்ட் பே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த டைமுக்குள்ள, அதாவது நீங்கள் வந்து ஆர்டர் அவங்க வந்து காசு முதல்ல கொடுத்துட்டாங்க. இந்த ஆர்டர் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்க டைமு நீங்கள் ஆர்டர் இதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கேன்சல் பண்ணிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபைவர் கிட்ட சொல்லலாம், இங்கே பார்த்துக்கோங்க, இவங்க ஆர்டர் வந்து இத்தனை தேதி இது பண்ணியிருந்தாங்க, நான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன், நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் அவங்க கேட்ட மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் தான் இருக்குது. அவங்க கேட்டு முதல்ல அவங்க ஆர்டர் எங்ககிட்ட கேட்கும்போது இந்தந்த விஷயங்கள் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னோட டெலிவரியில் வந்து இந்த விஷயங்கள் தெளிவாக நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இவங்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கேன்சல் பண்ணுறாங்க. இது நியாயமே கிடையாது. எனக்கு வந்து என்னோட காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரிக்வஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைவர் சப்போர்ட் டீமுக்கு அனுப்பலாம். ஃபைவர் சப்போர்ட் டீம் அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி தருவாங்க. ஓகே ஃபைன், தட்ஸ் பேசிக்லி ஹவு இட் ஒர்க்ஸ். வித் தட் பீயிங் செட், நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோலேருந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் I.Tamizhan. Bye, have fun and take care. Bye.